இன்னைக்கு நம்ம எல்லாரும் லைஃப்ல டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் கான்செப்டை பத்தி தான் பார்க்க போறோம். இன்ஃப்ளேஷன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பைசாவோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. அதுதான் இன்ஃப்ளேஷன். பட் கொஸ்டின் என்னன்னா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இப்போ 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சா? நெக்ஸ்ட் சேலரி இயர்லி இன்க்ரீஸ் ஆகுது. பட் நம்மளுக்கு மணி போதுமானதா இல்லை. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலுமே நம்மளுக்கு மணி பத்த மாட்டேங்குது. அப்படி உங்களுக்கும் ஃபீல் ஆகுதா? எவ்வளோ மணி எடுத்து போய் சேவிங்ல வச்சாலுமே வெல்த் இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்லோவா இருக்குது. ஏன்? இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா இன்ஃப்ளேஷன்னா என்ன, இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, நெக்ஸ்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் நம்மளோட மணியை எப்படி டிக்ரீஸ் பண்ணுது, அடுத்து இந்த இன்ஃப்ளேஷன்ல இருந்து நம்மளோட மணியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸ்ல 3rd வீடியோ இன்ஃப்ளேஷன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன், AMFI டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஃபர்ஸ்ட், இன்ஃப்ளேஷனா என்ன? இன்ஃப்ளேஷனா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஓவர் டைம்ல. எக்ஸாம்பிள் 2010ல பாத்தீங்கன்னா ஒரு மீல்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் தான். 50 ருபீஸ்க்கு நீங்க ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு வந்துடலாம். 2025ல சேம் மீல்ஸ் இப்போ 150 ருபீஸ். ஸோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுதான் இன்ஃப்ளேஷன். பட் இங்க இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்ன? பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல, நம்மளோட மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே எக்ஸாம்பிள் தான். பட் 2010ல உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்தது அப்படின்னா நீங்க 2 மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். ஏன்னா அப்போ 50 ருபீஸ். பட் 2025ல அந்த 100 ரூபாய் வச்சு ஒரு மீல்ஸ் கூட உங்களால வாங்க முடியாது. ஏன்னா பிரைஸ் 150 ருபீஸ். ஸோ மீனிங் என்னன்னா மணியோட பவர் குறையுது. இதுதான் இன்ஃப்ளேஷனோட ரியல் மீனிங்கே. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2005ல டேரி மில்கோட சாக்லேட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ். இன்னைக்கு சேம் அதே சாக்லேட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் உங்களோட சேலரி 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கா? மோஸ்ட் கேசஸ்ல இல்லை. ஸோ ரிசல்ட் என்னன்னா லைஃப் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ். இன்ஃப்ளேஷனை நான் என்ன சொல்லுவேன்னா சைலண்ட் எனிமி ஆஃப் யுவர் மணி. ஏன்னா நீங்க பேங்க்ல ஒரு 1 லட்ச ரூபாய் சேவ் பண்ணினாலும் இன்ஃப்ளேஷன் ஒரு 6% இருந்தா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ரியல் வேல்யூ பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள், இன்னைக்கு அந்த 1 லட்ச ரூபாய் தான், எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த 1 லட்ச ரூபாய் பார்க்கும்போது அது ஒரு 55,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீனிங் பர்ச்சேசிங் பவரை ரெடியூஸ் ஆகிடும். அதுதான் ரீசனிங். ஸோ ஜஸ்ட் மணியை சேவிங் பண்ணக்கூடாது, இன்வெஸ்டிங் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ரிரியல் லைஃப் இன்ஃப்ளேஷன் எக்ஸாம்பிள் பார்த்தா 2000ல ஒரு ஹவுஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய். அதே வீடு இப்போ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபாய். ஹியூஜ் இன்ஃப்ளேஷன். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா ஆயிருக்கு. இது ஹவுஸ் பிரைஸ்ல. நெக்ஸ்ட் பெட்ரோல் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் 2005ல பெட்ரோலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ். ஆனா இன்னைக்கு 100 ரூபாய்க்கும் மேல, ஆல்மோஸ்ட் டபுளா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரி, எஜுகேஷன் சைட்ல போவோம். 2000ல இன்ஜினியரிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 இருந்தது. ஆனா இன்னைக்கு இன்ஜினியரிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 lakhs ஆகுது பர் இயருக்கு. எஜுகேஷனோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏரியால ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, ஹவுஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஹவுஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி லேண்டோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி டிமாண்டை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுறது தான் டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷனோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா ப்ராடக்டோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஃபுட்டோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கூட்ஸோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். தேர்டு பில்ட் இன் இன்ஃப்ளேஷன். சேலரி இன்க்ரீஸ் ஆனா கம்பெனியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ ஒர்க்கர்ஸோட சேலரி இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த ப்ரைஸை அவங்க காம்போசிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராடக்ட்ல போயிட்டு அவங்க ஏதாச்சும் சேல் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனியோட ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இதனால என்ன ஆகுனா ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் வாஸ் சேவிங்ஸ். இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நம்மளோட பேரண்ட்ஸோட ஜென்ரேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேஷை வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா எஃப்டியில் வந்து போட்டு வைப்பாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா எஃப்டியில் 5% இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னா இன்ஃப்ளேஷன் 6% வந்து இருக்கும்போது ரியல் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா -1%. ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்க்கும்போது மணியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் ரீசன். ஸோ உங்களோட சேவிங்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் வந்து வெல்த்தை வந்து பில்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணணும். இது வந்து உங்களுக்கு நெசசரி. அடுத்து ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்க மணியை அசட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்கு, ரியல் எஸ்டேட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, இந்த மாதிரி அசட்டில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகும். ஸோ அதனால அவங்களோட வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிள் வெல்த் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து எக்ஸாம்பிள் வந்து எடுத்துப்போம். பர்சன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் 10,000 வந்து சேவ் பண்ணுறாரு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12 lakhs வரைக்கும் இருக்கும். பட் இன்ஃப்ளேஷனால ரியல் வேல்யூ மேபி 7 to 8 lakhs வந்து போயிருக்கும். ஏன்னா அவர் வந்து சேவிங்கில் வந்து வைக்கிறாரு. அதே பர்சன் பி வந்து பார்த்தீங்கன்னா சேம் 10,000 அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 23 lakhs வந்து இருக்கும். ஸோ 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு லெசன் என்ன அப்படின்னா இன்வெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுது. அடுத்து மோஸ்ட் பீப்புள் பண்ணுற மிஸ்டேக், ஃபர்ஸ்ட் மணியை பேங்க்ல வச்சுட்டு ஹாப்பியா இருப்பாங்க. செகண்ட் கேஷ் எடுத்துட்டு போயிட்டு சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. தேர்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பயப்படுவாங்க. இன்வெஸ்டிங்னா அது வந்து ஒரு கேம்லிங், அது நம்மளுக்கு தேவையில்ல, ஷேர் மார்க்கெட்னா ஒரு கேம்லிங், அதில் வந்து போகக்கூடாது அப்படின்ட்டு பயப்படுவாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா யாரெல்லாம் மணி சேஃபா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அங்கே இன்ஃப்ளேஷன் உங்களோட மணியை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மணியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டியில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸ்டாக்காக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். செகண்டு ரியல் எஸ்டேட், லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து நல்லா வந்து க்ரோத் ஆகும். இதுக்கு வந்து ஒரு பல்கான அமௌண்ட் தேவைப்படும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி வந்து மணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஒரு பல்கான அமௌண்ட் வந்த அப்புறமா நீங்கள் ரியல் எஸ்டேட் பக்கம் வந்து போகலாம். ஏன்னா எடுத்தவொடனே பல்கான ஒரு அமௌண்ட் இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். இங்கேயும் உங்களோட மணி சேஃபாக நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் பண்ணி பீட் பண்ணி அது அந்த அமௌண்ட் எடுத்து போயிட்டு நீங்கள் ரியல் எஸ்டேட்டை நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு. நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த்து இன்க்ரீஸ் இன்கம். இதில் ஆக்டிவ் இன்கமும் இருக்கணும், பேசிவ் இன்கமும் இருக்கணும். ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு இன்விசிபிள் டேக்ஸ்னே வந்து சொல்லலாம். கவர்மெண்ட் டேக்ஸை விட இது டேஞ்சர். பிகாஸ் எவ்ரி இயர் நம்மளோட மணியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்மார்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா மணியை வந்து சேவ் பண்ணி வைக்க மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்வெஸ்டிங் தான் இன்ஃப்ளேஷனை டிஃபெக்ட் பண்ணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பற்றி கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு ஆர்டிக்கல் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஃபுல் கோர்ஸ் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கான கோர்ஸுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நாளில் போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video by Vignesh Dhayalan and Universal Money Mart is for educational purposes only. Investments are subject to market risks. Read all scheme related documents carefully. Please verify official details before acting.